ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆப்ஷன்ஸ் மாஸ்டர் கைட். இது பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டிக்கு நாம நேற்று காலையில் மார்க்கெட் தொடங்குறதுக்கு முன்னாடி கொடுத்திருந்த லெவல்ஸ் இந்த 4 கிரீன் கலர் லைன்ஸ். நேற்று தான் வீடியோவே போடலை, அப்புறம் எங்க இருந்து லெவல் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. நாம பார்த்தீங்கன்னா வீடியோ தான் போட முடியல, ஆனால் டெலகிராமில் நம்மளோட ஃப்ரீ குரூப்பில் பார்த்தீங்க அப்படின்னா லெவல்ஸை ஜூலை 14ஆம் தேதி காலையில் 8:15க்கெல்லாமே நம்ம ஷேர் பண்ணிட்டோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெவல் 25, 318, 250, 106, 31 இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம லெவல்ஸாக கொடுத்துருக்கோம். அந்த லெவல்ஸ் தான் இங்கே நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். அந்த லெவல்ஸ் எப்படி ரெஸ்பாண்ட் ஆயிருக்கு அப்படின்றத பாருங்க. மார்க்கெட் ஓப்பன் ப்ரைஸ், ப்ரீவியஸ் டே க்ளோஸ் ப்ரைஸ் ரெண்டுமே பக்கத்தில் தான், அதே இடத்துல தான், ஒரு 2 பாயிண்ட் டிஃப்ரெண்ட்ல தான் ஓப்பன் பண்ணுறான். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ப்ரீவியஸ் டே லோ அப்படின்றத பிரேக் பண்ணிட்டான். பிரேக் பண்ணிட்டு ஒரு ஸ்விங்கு கொடுக்குறான். திரும்பியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் டே லோ அந்த ஏரியாவில் தான் ரிஜெக்ட் ஆகிறான். அங்கே ரிஜெக்ட் ஆனவன் எக்ஸாக்டாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட R2 அந்த ஏரியாவில் தான் ஒரு நல்ல சப்போர்ட். அங்கே சப்போர்ட் எடுத்தவன் ஒரு சைட்வேஸ்குள்ளே போகிறான். இந்த சைட்வேஸை பிரேக் பண்ணுறான். எக்ஸாக்டாக பார்த்தீங்க அப்படின்னா நாம் கொடுத்துருந்த S1 அங்கே பிரேக் பண்ணி திரும்பியும் கீழே வந்து இப்போ S1க்கு கீழே தான் மார்க்கெட்டை முடிச்சிருக்காங்க. இந்த S1 ரேஞ்சுக்கு மேலே நிற்பானா இல்லை கீழே நிற்பானா அப்படின்றதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இது எந்த ஸ்ட்ரைக்கை பேஸ் பண்ணி இந்த லெவல்ஸை கொடுத்துருக்கு அப்படின்றத நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த ஸ்ட்ரைக் க்ளோஸ் ப்ரைஸ்க்கு மேலே ட்ரேட் ஆகுதா இல்லை கீழே ட்ரேட் ஆகுதா அப்படின்ற விஷயத்த நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாவே உங்களால் தெளிவாக எடுத்துக்க முடியும். உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கீழே இருக்க இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி இதுக்கு உண்டான இது டீட்டெயிலை நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த லெவல்ஸ் எல்லாம் எப்படி எடுக்கணும், எந்த ஸ்ட்ரைக், அதுக்கு பின்னாடி இருக்க லாஜிக் என்ன, எந்த ஸ்ட்ரைக்கை சூஸ் பண்ணணும், சூஸ் பண்ணுற ஸ்ட்ரைக்கை லைவ் மார்க்கெட்டில் எப்படி வாட்ச் பண்ணணும். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நாம போன வெள்ளிக்கிழமை மார்க்கெட்லேயே என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா அன்னைக்கு கொடுத்த இந்த லெவல்ஸ் வீடியோவில் மார்க்கெட் இன்னைக்கு ஒரு ஹை லோ செட் பண்ணுவான். செட் பண்ணிட்டு இந்த வாரத்தில் அந்த ஹை லோக்குள்ளவே இருக்கிறதுக்கு வாய்ப்பு, ஏடிஎம் ப்ரைஸ் அப்படிதான் இருக்கு அப்படின்றதான் சொல்லியிருந்தோம். ஆனால் இன்னைக்கு ஒரு பிரேக் அவுட், நேற்று ஒரு பிரேக் அவுட் கிடைச்சிருக்கு. கிடைச்சி புது லோ அப்படின்றது தான் செட் பண்ணியிருந்திருக்கான். நல்ல விஷயம் தான். ஒரு ஆப்ஷன்ஸ் பையரை பொறுத்தவரை ஒரு பிரேக் அவுட் அப்படின்ற விஷயம் ரொம்பவே நல்லது. பிரேக் அவுட்ல எடுக்கிற என்ட்ரிகள் எப்பவுமே சக்சஸ் ஆக அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜெயின் ஸ்ட்ரீட் அப்படின்ற அந்த கம்பெனி திரும்பியும் மார்க்கெட்டுக்குள்ள வந்துருச்சு. ஸோ இதால பெரிய மூவ்மெண்ட் வரும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பீங்க. அதெல்லாம் நடக்குமா நடக்காதா அப்படின்றத ப்ரீமியம் தான் சொல்லும். ஏன்னா நீங்க ஸ்பாட்டை பை செல் பண்ண முடியாது. ஒரு இண்டெக்ஸ் ஆப்ஷன் நீங்க பண்றீங்க அப்படின்னா ஸ்பாட்டை அங்கே பை செல் பண்ண முடியாது. ஸோ ப்ரீமியத்தில் என்ன நடக்குது அப்படின்றத வாட்ச் பண்ணுங்க. நாம ஒரு இன்ஸ்டிடியூஷனல் லெவல்ஸ் ட்ரேடர்ஸ்லாம் எப்படி மார்க்கெட்டை மேனிப்புலேட் பண்ண முடியும் அப்படின்றத நாம ஏற்கனவே சொல்லியிருந்திருப்போம் ஒரு வீடியோவில். அதேபடி தான் இந்த ராணி ஜெயின் ஸ்ட்ரீட் இந்த கம்பெனியும் மார்க்கெட்டை மேனிப்புலேட் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி நாம நோ லாஸ் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லி இன்னொரு வீடியோ போட்டிருந்திருப்போம். அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருந்திருப்போம் அப்படின்னா ஈக்விட்டியில் ஒரு ஸ்கிரிப்ட், ஈக்விட்டி ஸ்பாட்டுக்கும் அந்த ஸ்கிரிப்டோட ஃபியூச்சருக்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட் அதிகமாக இருக்கிற ஸ்கிரிப்டை எடுத்து அதில் ஃபியூச்சரை செல் பண்ணிட்டு ஃபியூச்சரோட லார்ஜ் சைஸ் என்னவோ அதே குவான்டிட்டியை இங்கே ஈக்விட்டியில் நாம் அந்த ஸ்பாட்டை பை பண்ணிடுறோம். அதுதான் அந்த நோலா ஸ்ட்ராட்டஜியோட கோர் பாயிண்ட். இதை பார்த்தீங்க அப்படின்னா ஆர்பிட்ரேஞ்ச் ட்ரேட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த விஷயத்த பண்ணும்போது லாஸ் அப்படின்றதே வராது அப்படின்றது தான் நாம் சொல்லியிருந்திருப்போம். அந்த வீடியோல பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கமெண்ட் இருக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னா லாஸ் அப்படின்றது வராது, ஆனால் ப்ராஃபிட் அப்படின்றதும் வர்றது ரேராக தான் இருக்கும், ஏன்னா சார்ஜஸ் எல்லாம் அதிகமாக வந்துடும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். நாம் அந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னாவே தெரியும்.
அதை எல்லாராலையும் பண்ணக்கூடிய ட்ரேட் கிடையாது அப்படின்றத நம்ம சொல்லியிருந்திருக்கோம். இப்போ இந்த ஜெயின் ஸ்ட்ரீட் கம்பெனி இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணியிருந்திருக்கான் அப்படின்றதுக்கு முக்கியமான ரீசன் என்னன்னா அவனுக்கு கிடைச்ச லிவரேஜ். 100 மடங்கு அவனுக்கு லிவரேஜ் கொடுத்துருக்கான். அதாவது 10 ரூபா அவன் இன்வெஸ்ட் பண்ணா போதும், 1000 ரூபாய்க்கு உண்டான ட்ரேடை அவனால எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அந்த அளவு அவனுக்கு புரோக்கரேஜ்ல லிவரேஜ் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. நாம சொல்லியிருக்க அந்த நோலா ஸ்ட்ராட்டஜில ஒரு இன்ஸ்டிடியூஷன் லெவல் இந்த மாதிரி ஒரு லிவரேஜ் வச்சு ட்ரேட் பண்ணா அவங்க எப்படி ப்ராஃபிட் பண்ணுவாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஸோ மார்க்கெட்ல ப்ராஃபிட் பண்றதுக்கு பல வகைகள் இருக்கு. அதுல உங்களுக்கு எது சரியான விஷயம் அப்படின்றத சூஸ் பண்ணி நீங்க ஒரு ட்ரேடர் ஆகணுமா இல்ல இன்வெஸ்டர் ஆகணுமா அப்படின்றதெல்லாம் முடிவு பண்ணி மார்க்கெட்டுக்குள்ள வாங்க. ஓகே, நிறைய பேசிட்டு இருக்கோம். நம்ம இந்த லெவல்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு இன்னைக்கு உண்டான லெவல்ஸ் என்ன அப்படின்றத பார்ப்போம். நம்மளோட டிஸ்க்ளைமர், இந்த சேனல்ல நாம கொடுக்குற எல்லா தகவல்களும் ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். இங்க நாம யாரையுமே ட்ரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணல. இங்க கொடுக்குற எல்லா இன்ஃபர்மேஷனும் என்னோட தனிப்பட்ட கருத்து. இதை நீங்க ஏத்துக்கிறது ஏத்துக்காதது அவரவர் விருப்பம். ரொம்ப முக்கியமா நான் செபி ரெஜிஸ்டர் அட்வைசரி கிடையாது. ஓகே, இப்போ நம்ம லெவல்ஸ்குள்ள போயிடுவோம். ஓகே, இன்னைக்கு உண்டான லெவல்ஸ் மார்க் பண்ணியாச்சு. என்ன அப்படின்னா 25,266, 25,196, 25,055, 24,983. இதுதான் நம்ம இன்னைக்கு உண்டான லெவல்ஸா எடுத்திருக்கோம். இதுக்கு அடுத்து பிரீமியம் என்ன சொல்லுது அப்படின்னா, பிரீமியத்தை பொறுத்தவரையும் மார்க்கெட் 25,050 இந்த ஸ்ட்ரைக்குக்கு கீழே நின்று பிரீமியம் சப்போர்ட் அப்படின்ற விஷயமும் நடந்தது அப்படின்னா திரும்ப டவுன் சைடில் ஒரு நல்ல மூவ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு. பிரீமியம் பார்த்தீங்க அப்படின்னா இப்பயும் நல்ல ஒரு டிகேல தான் இருக்கு. நார்மலா இன்னைக்கு இருக்க ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு 103 ரூபா பக்கத்துல தான் இருக்கு. இந்த ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலா நமக்கு புதன்கிழமை காலையில் தான் இருக்கும். ஆனா செவ்வாய்க்கிழமை காலையிலேயே அந்த ப்ரைஸ் தான் இருக்கு அப்படின்னா ப்ரீமியம் அப்படின்றது நல்ல டிகே ஆகி இருக்கு அப்படின்றது தான் மீனிங். ஒரு டிகே நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த டிகே ஆன ப்ரைஸை, அந்த டிகே நடந்த இடத்த தான் செல்லர் ப்ராஃபிட்டா புக் பண்ண முடியும். அதை புரிஞ்சுக்கிட்டு செல்லர் ப்ராஃபிட் புக் பண்ணா அடுத்து என்ன நடக்கும் அப்படின்றத பொறுத்து உங்களோட என்ட்ரி ஸ்ட்ராட்டஜிகளை அமைங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு சென்செக்ஸோட எக்ஸ்பைரி இருக்கு. வழக்கமாக பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நாள் சென்செக்ஸோட எக்ஸ்பைரி வெள்ளிக்கிழமையில இருந்த வரைக்கும் எல்லாமே வெள்ளிக்கிழமை மார்க்கெட் மூவ்மெண்ட்டை ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, அன்னைக்கு வைலண்ட்டாக இருக்கும், அவாய்ட் பண்ணுறது பெட்டர், அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. ஆனால் இப்போ செவ்வாய்க்கிழமைக்கு நிஃப்டி சென்செக்ஸோட எக்ஸ்பைரி செவ்வாய்க்கிழமை மாற்றினதுக்கு அப்புறம் யாரும் அதை பற்றி பேசுறது கிடையாது. இன்னமும் வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டை பற்றி தான் பயப்படுறாங்க. நீங்கள் உண்மையிலே பயப்பட வேண்டியது சென்செக்ஸோட எக்ஸ்பைரி என்னைக்கு இருக்கோ அன்னைக்கு தான் நிஃப்டியை ட்ரேட் பண்ணுறதுக்கு நீங்கள் பயப்படணும் அப்படின்றத தாண்டி எச்சரிக்கையாக இருக்கணும். நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படின்னா இங்கே மார்க்கெட்டில் நிறைய லூப் ஹோல்ஸ் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஈக்விட்டியை பை பண்ணுறீங்க, அதை என்எஸ்சியில் பை பண்ணிட்டு பிஎஸ்சியில் செல் பண்ண முடியும், பிஎஸ்சியில் பை பண்ணிட்டு என்எஸ்சியில் செல் பண்ண முடியும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. இப்போ பிஎஸ்சியில் ஒரு ஸ்கிரிப்ட் விலை கம்மியாக கிடைக்குது, ₹1 விலை கம்மியாக கிடைக்குது அப்படின்னு சொல்லி அந்த விலையில வாங்கிட்டு என்எஸ்சியில் ₹1 அதிகமாக இருக்கு அப்படின்ற பட்சத்தில் இங்கே விற்கும் போது இந்த டிரான்சாக்ஷன் அதை மட்டுமே பேஸ் பண்ணி அதுலேயே ₹1 ப்ராஃபிட்டாக பண்ண முடியும். இதெல்லாம் ஒரு இன்ஸ்டிடியூஷனல் லெவல் பேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க, தொடர்ந்து பண்ணவும் செய்வாங்க. ஸோ சென்செக்ஸ் எக்ஸ்பைரி அன்னைக்கு நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா நிஃப்டியோட டேட்டா மட்டும் உங்களுக்கு பத்தாது, சென்செக்ஸில் என்ன நடக்குது அப்படின்ற விஷயத்தையும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ சென்செக்ஸில் என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் டேட்டாவை ஃபாலோ பண்ணணும். அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணாத பட்சத்தில் நிஃப்டியை அன்னைக்கு தவிர்க்கிறது நல்லது. இல்லை
உங்களுக்கு ஸ்ட்ராங்கான கன்ஃபர்மேஷன் கிடைக்குது அப்படின்ற பட்சத்துல மட்டுமே அன்னைக்கு ட்ரேட் பண்றது சரியா இருக்கும். ஓகே, நம்ம திரும்பவும் சொல்லிக்கிறோம், இந்த லெவல்ஸ் எதுவுமே பை செல் பண்ற ரெக்கமெண்டேஷன் கிடையாது. இந்த லெவல்ஸ் எல்லாம் க்ளோசிங் ப்ரைஸை பேஸ் பண்ணி நாம எடுக்கிற லெவல்ஸ். இந்த லெவல்ஸ் ஸ்பாட்டுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுது, அப்போ ப்ரீமியத்தை பேஸ் பண்ணி நீங்க மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னா எந்த அளவு உங்களால சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியும் அப்படின்றத காமிக்கிறதுக்காக தான் இந்த லெவல்ஸை நம்ம ஷேர் பண்றோம். இதை பை செல் பண்ற ரெக்கமெண்டேஷனா எடுத்துக்காதீங்க. இந்த ப்ரைஸ் எல்லாம் எந்த ஸ்ட்ரைக்கை பேஸ் பண்ணி எடுத்திருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சவங்க அந்த ஸ்ட்ரைக்கை லைவ் மார்க்கெட்ல வாட்ச் பண்ணுங்க. அதுக்கடுத்து நாம 1000 சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணியாச்சு. நம்மள 1000 சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ண வச்ச ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருக்கும் ரொம்பவே நன்றி. உங்களுக்கு உண்டான ஸ்பெஷல் வீடியோ ரொம்ப விரைவில் வரும். அடுத்து நாம ஒரு கிவ் அவேவும் பிளான் பண்ணி வச்சிருக்கோம். நாம வந்து ட்ரேடிங் ரிலேட்டடாக தான் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு கிவ் அவே அப்படின்றதும் உங்களோட ட்ரேடிங்க்கு ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கிவ் அவே தான் இருக்கும். அதெல்லாம் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒவ்வொரு வீடியோவும் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க. நாம ஒரு நாளைக்கு ஒரு வீடியோவை தாண்டி போடுறது இல்லை, அதை போடுறதே பெரிய விஷயம்தான். நம்ம சேனல்ல வர எல்லா வீடியோவும் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க. அந்த கிவ் அவேக்கு என்ன பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு சீக்கிரத்திலேயே நான் சொல்றேன். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ற உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.